திட்டமிட்டு இந்த ஆதாரத்தை மட்டும் குறிப்பா மறைக்கிறாங்க. அது தமிழ்நாடு காவல்துறையா இருக்கட்டும், இல்ல இந்த விஜய் தலைமையிலான அரசா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே இந்த முக்கிய ஆதாரத்தை ஏன் மறைக்கிறாங்க? நாகர்கோயில் தென் தாமரைக்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி போய் அந்த கடையில் இருந்த சபரிவர்மனை கைது பண்றாங்க. அதாவது கைது பண்ணது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி, ஆனா நாகர்கோயில் சிறையில வச்சு அடிச்சு கொல்லப்படுறார். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இவரை கைது பண்ண போலீஸ் எங்களுக்கும் இவருக்கும் எந்த முன்பகையும் கிடையாது, இது சிறையில நடந்த விஷயம் அப்படின்னு கை கழுவ பாக்குறாங்க. இந்த நேரத்துல தான் சபரிவர்மன் அம்மா ஒரு பேட்டி கொடுக்கறாங்க. அதுல எல்லா உண்மையும் வெளிவந்திருக்கு. தென் தாமரைக்குளம் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்சார்ஜ் யாரு, நாகர்கோயில் சிறை அதிகாரி யாரு, இது ரெண்டுக்கும் இடையில என்ன தகவல் பரிமாறப்பட்டிருக்கு? இது ஏதோ வெறும் காவல் மரணம் மட்டுமல்ல, திட்டமிட்டு அடிச்சு கொலை செய்யப்பட்டதுக்கான ஆதாரத்தை அவர்கள் தாய் ஊடகத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை ஒட்டுமொத்தமா எல்லாரும் மறைக்கிறாங்க. இந்த ஆதாரம் வெளிவந்துச்சு அப்படின்னா காவல்துறைக்கு மிகப்பெரிய களங்கம் ஏற்பட்டுரும். இது ஏதோ வெறும் கஸ்டடியல் டார்ச்சர் டெத்தை தாண்டி இதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு அப்படிங்கிறது வெளிவந்துருங்கிற பயம் தான் இது. குறிப்பாக விஜய் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை வசமாக மாட்டிக்கும் அப்படின்னு இந்த தகவலை மறைக்கிறாங்க. 4 பக்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை விவாதிக்கிறாங்களே தவிர அவங்க அம்மா சொல்லக்கூடிய ரகசியத்தை மறைக்கிறாங்க. கடந்த பல மாசமாக சபரிவர்மனுக்கு என்ன நடந்திருக்கு? யார் அந்த குறிப்பிட்ட காவல் அதிகாரி? கைதாகி இன்னைக்கே ஜாமீன் கிடைச்சிருன்னு சொன்ன அவர் எப்படி சிறைக்கு அனுப்பப்பட்டார்? சிறைக்கு போன அவர் வெள்ளிக்கிழமை நல்லா இருந்திருக்கிறார், சனி ஞாயிறுல என்ன நடந்துச்சு? சிறை அதிகாரி ஜெகன் அவர்களுக்கு இங்கிருந்து யார் உத்தரவு கொடுத்தது? உண்மையிலேயே இந்த நாகர்கோவில் விவகாரத்துல திட்டமிட்டு என்ன விஷயங்கள் மறைக்கப்படுது? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். நாகர்கோவில் சிறையில வைத்து அடித்து கொலை செய்யப்பட்ட சபரிவர்மன் குறித்தான செய்தி தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். மிக 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 வேதனையான ஒரு விஷயம். ஏற்கனவே தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க காவல்துறையால் இந்த கஸ்டடியல் டெத் இருக்கு பாத்தீங்களா, சிறைக்கு கூட்டிட்டு போய் விசாரணைங்கிற பேர்ல அடிச்சு கொல்றது, இது மாதிரியான கொலைகள் பல விதங்கள்ல நடத்தப்படுது. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் மேல ஏற்கனவே இருக்கக்கூடிய வன்மம், ஒரு ஹிடன் அஜெண்டா, ஒரு திட்டமிட்டு ஒருத்தனை கைது பண்ணணும் அப்படின்னு பண்ணி கூட்டு போய் அவனை கொல்றது, இது ஒரு பெரும் பேட்டர்ன். இது காவல்துறை மரணங்கள்ல சிறைக்குள்ள வச்சு அடிச்சு கொல்றதுல இது ஒரு பெரிய பேட்டர்ன். நியாயப்படி பாத்தீங்க அப்படின்னா, இந்த சபரிவர்மன் கொலை அப்படிங்கிறது பெரும்பாலான ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல பேசக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு? காவல்துறை கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க, இல்ல காவல்துறை கூட்டிட்டு போய் சிறையில வச்சிருந்தாங்க, சிறையில அவர் அட்ராசிட்டி பண்ணாரு, சிறையில அவர் பிரச்சனை பண்ணாரு, அதனால அவரை கொன்னாங்க, இப்படி எல்லாம் பேசுறாங்க. கேட்கவே வேதனையா இருக்கு. அதாவது காவல்துறை கைது பண்ணது வேற. காவல்துறை அதிகாரி பேர் என்னன்னா பிரைட் பிளிசில். இவரு எந்த காவல்துறை அதிகாரினா ஈத்தங்காடு, அதாவது நாகர்கோயில் இருக்கக்கூடிய தென் தாமரைக்குளம் காவல் நிலையம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காவல் நிலையத்துக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய பிரைட் பிளிசில் இருக்காரு இல்லையா, இவர் அந்த ஈத்தங்காட்டு பகுதி, அங்க இருக்கக்கூடிய மளிகை கடை வச்சிருக்கிறவர் தான் இந்த சபரிவர்மன். அந்த பகுதி எல்லாமே இவர் இன்சார்ஜ்ல வருது, இவர் தான் பாத்துக்கிறாரு. சோ இவர் கைது பண்றாரு. முன்விரோதம் இருந்துச்சுன்னா இந்த தென் தாமரைக்குளம் போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரிகளுக்கும், அது மட்டும் இல்லாம அங்க மளிகை கடை வச்சிருக்காரு இல்லையா சபரிவர்மன், இவங்க 2 பேருக்குள்ள தாங்க பிரச்சனை வரணும். ஏங்க நாகர்கோயில் வச்சு அடிச்சு கொண்டதை காவல்துறை திட்டமிட்டு கொலை செய்யுது அப்படின்னு ஏன் ஒரு பொய்யான பரப்புரைய பண்றீங்கன்னு சில பேர்லாம் கேட்கிறாங்க. உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த தென் தாமரைக்குளம் போலீஸ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஈத்தங்காட்டை சார்ந்த அந்த குறிப்பிட்ட நபர் ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறார். அவர் மளிகை கடையில 5 பேக்கெட் இந்த குட்கா, சிகரெட்டை தவிர்த்து வேற எதுவுமே பயன்படுத்தக்கூடாது, இந்த குட்கா புகையிலை இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த புகையில ஏதோ ஒரு 5 பேக்கெட் வச்சிருந்திருக்கிறார். அவரை பிடிச்சிட்டு போய் போலீஸ் இன்னைக்கு சாயந்தரமே உனக்கு ஜாமீன் கிடைச்சிரும்னு சொல்லி தான் கூட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் கேஸ் எப்படி ட்விஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இவர் சிறுவர்களுக்கு இதை வித்தார், சிறுவர்களுக்கு இதை வித்தா அது வேற தண்டனை, சிறுவர்களுக்கு இதை வித்தாருன்னு அந்த கேஸ் போடப்பட்டு இவர் தூக்கி ஜெயில போட்டுறாங்க. எங்க நாகர்கோவில் ஜெயில போட்டுறாங்க. இப்ப அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இவர்கிட்ட 5 பேக்கெட் அந்த புகையிலை இருந்திருக்கு. அந்த 5 பேக்கெட் புகையிலை அவர் வைத்திருந்தார் என்பதற்கு சட்டத்தின்படி அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? அவர் நீதிமன்றத்துக்கு போகணும், அவர் ஃபைன் கட்டணும், இல்ல அவருக்கு சிறை தண்டனை கொடுத்தா அவர் வாங்கணும். இதுதான் வழக்கமா நடக்கும். ஆனா இவர்கிட்ட சொல்லி உன்னை கூட்டிட்டு போயிருக்காங்க. சோ அப்போ இயல்பா இலகுவா இவரை கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னா இவருக்கு தெரிஞ்ச காவலராக தான் இருக்கணும். அதாவது இவருக்கு தெரிஞ்ச காவலர்னா எந்த கோணத்துல சொல்றேன் அப்படின்னா, அடிக்கடி அந்த கடைக்கு போறவர் அந்த கடையில ஏதாவது வாங்கக்கூடிய நபராகத்தான் இருக்கணும். இல்லைன்னா இவ்வளவு இலகுவா அந்த விஷயம் நடந்திருக்காது. சரி, இவர் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் இந்த வழக்கு வேற மாதிரி பதியப்படுது. இவர் கோர்ட்டுக்கு போறாரு, இவர் ஜெயில போட்டுறாங்க. போன வாரமே இவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. 9ஆம் தேதியே அவர் ஜெயில போட்டுறாங்க. சோ அப்போ கடந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் இவர் நல்லா இருக்காரு. அவங்க மனைவி பேட்டி கொடுத்துருக்காங்க. நான் போய் பார்த்தேன் ஜெயிலில், அவர் லுங்கி கேட்டாரு, அந்த சோப்பு கேட்டாரு, பிரஷ் கேட்டாரு, இதெல்லாம் அவங்க சொல்றாங்க.
சனி ஞாயிறு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திங்கக்கிழமை காலையில வீட்டுக்கு போன் வருது, மயக்கமாயிட்டாரு வருது. பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இதுதான் ஸ்கெட்சு. வெள்ளிக்கிழமை வரைக்கும் நல்லா இருந்திருக்காரு, சனி ஞாயிறுல என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சனி ஞாயிறு சிறையில் இருந்த யார் யார் அதிகாரிகள், அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா தேங்காய்பட்டணத்தை சார்ந்த ஜெகன் தான் வந்து அவரை தாக்கியிருக்காரு அப்படிங்கிறத எஃப்ஐஆர்லேயே சொல்றாங்க. ரெண்டாவது சாமியார் மடத்தை சார்ந்த சிவக்குமார். இது இல்லாம களக்காடு பகுதியில் இருந்து வர சுரேஷ் என்கின்ற திருமலை நம்பி அப்படிங்கக்கூடிய போலீஸ், இவர் தான் தலைமை சிறை காவலர். இப்ப இதுல நமக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இவர் ஏன் அடித்து கொலை செய்யப்பட வேண்டும்? இவர் சாவார்னு தெரியாம அடிச்சாங்களா, இல்ல திட்டமிட்டு இவரை அடிச்சு இவரை கொலை பண்ணணும்னு அடிச்சாங்களா அப்படிங்கிறதா இதுல ஒரு பெரிய கேள்வியே. இதுல நாம எதை ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, இதுல குறிப்பிட்ட இந்த இறந்து போன சபரிவர்மனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில அவங்க ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 25,000 பணம் கேட்டாங்க. யாரு? காவலர்கள். எப்ப கேட்டாங்க? ரெகுலரா கேட்டு தொந்தரவு பண்றாங்க. அந்த பையன்ட்ட 25,000 பணம் இல்லை. அவன் சாதாரண சின்ன பொட்டி கடை நடத்திட்டு வர்றான், 10க்கு 10 வச்சுக்கிட்டு. அந்த பையன் அவங்க அக்காட்ட காசு கேட்டிருக்கான். அக்கா 25,000 கொடு, போலீஸ் என்னை கேட்டு டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு இருக்கான். உடனே வந்து அவங்க அக்கானாலே முடியல அந்த காசு கொடுக்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, 12 பேக்கெட் சிகரெட்டை மாசம் நீ கடை கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. 12 பேக்கெட் அப்படின்னா ஒரு பேக்கெட்ல 10 இருக்குன்னா கிட்டத்தட்ட 120 சிகரெட். இன்னைக்கு ஒரு சிகரெட் 25 ரூபா இருக்கும். கிட்டத்தட்ட 3000 ரூபா ஒரு மாசத்துக்கு தெண்டமா சிகரெட்டை மட்டுமே கொடுக்கணும். பணம் கொடுக்கறது மட்டும் கிடையாது. மாசம் இது மாதிரி கடை வச்சிருக்கீங்க, வந்து காசு வாங்கிட்டு போவாங்க போலீஸ்காரங்க. அது தனியாக ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சிகரெட்டு கொடுக்கணும். சிகரெட்டு கொடுத்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு 3000 ரூபா 4000 ரூபா இவங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். யாரு? இந்த கடை வர்ற லாபமே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா வரும், இல்லை ஒரு 5,000 ரூபா வரும். அதில் ஒரு 3000 ரூபா 4000 ரூபா சிகரெட்டாவே போலீஸ்காரங்களுக்கு கொடுத்துட்டா என்ன விளங்கும்? இதை அவங்க கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க அம்மா உடைக்கக்கூடிய ரகசியமே இதுதான். இவர் சிகரெட் கேட்டு நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு, 25,000 பணம் கேட்டுன்னு தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த பஞ்சாயத்து ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு போல் இருக்கு. ஒரு நாள் இந்த மாற்றுத்திறனாளியாக இருந்து இன்னைக்கு சிறையில் வைத்து அடித்தே கொலை செய்யப்பட்ட இந்த சபரிவர்மன் என்ன சொல்றாரு அப்படின்னா, போலீஸ்ட்ட இவ்வளவு நாளா நீங்க என்னென்னலாம் வாங்கினீங்களோ அந்த ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு, அந்த ப்ரூஃபை நான் வெளியிட்டேன் அப்படின்னா அது பெரிய இஷ்யூ ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விடுறாரு. யாரு? இந்த சபரிவர்மன். விடத்தானே செய்வான். நீ வந்து காசு கொடு, பணம் கொடு, அது கொடு, இது கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்ப. எவ்வளவு நாள் தான் அவன் பொறுமையா இருப்பான்? அவனே வாழ்றதுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்து சுய உழைப்புல முன்னாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக கடை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நீ கேட்டுக்கிட்டே இருக்க, நீ ஒரு போலீஸ்காரன், யூனிஃபார்ம் போட்டிருக்க, உனக்கு கவர்மெண்ட் சம்பளம் தருது, அங்கங்க லஞ்சம் வாங்குற, நீ 4 பக்கம் கை நீட்டி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா ஒரு மாற்றுத்திறனாளி கஷ்டப்பட்டு தன் சொந்த காலில் நின்று சம்பாரிச்சுக்கிற ஒருத்தன் போய் தினம் நீ அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்டுட்டே இருந்த அப்படின்னா அவன் கண்டிப்பா எவன் கேட்கறானோ அவனுக்கு எதிராக ப்ரூஃப் ரெடி பண்ணுவான். அந்த ப்ரூஃப் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வெளியிட்டா அந்த காவல்துறை அதிகாரி சஸ்பெண்ட் ஆகிடுவார். அப்போ இவர்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. யார்கிட்ட? சபரிதாசன்ட்ட ப்ரூஃப் இருக்கு. இந்த காவலர்கள் எல்லாம் இவ்வளவு மாசம் நீ எனக்கு தண்டம் கட்டணும் அப்படின்னு இவரை மிரட்டி இருக்காங்க, இவ்வளவு பொருளை வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கு. அதை சொல்லி அவர் மிரட்டி இருக்காரு. திரும்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆதாரத்தை வெளியிட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோனை அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்லப்பா நீ அவங்ககிட்ட வந்து ஒரு 5 பேக்கெட் வந்து புகையில இருந்துச்சு, நீ இன்னைக்கு கோர்ட்டுக்கு போய் சும்மா ஒரு ஃபைனை கட்டிட்டு வந்துரு, நான் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேஸை நான் போடுறேன்னு சொல்லி அவரை அப்படியே கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு, ஸ்டேஷன்ல உட்கார்ற வீடியோ, பிரத்யோகமான வீடியோ வெளியே வந்திருக்கு. ஸ்டேஷன்ல அவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய ரொம்ப பிரத்யோகமான ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு. அவர் வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு வேற கேஸை, குழந்தைகளுக்கு வித்தாரு அதை வித்தாருன்னு சொல்லி அவர் மேல கேஸை போட்டு அவர் தூக்கி கொண்டு சிறையில போட்டாங்க. ஸோ அப்போ இவரை சிறையில போட்ட அதிகாரி யாரு அப்படின்னா, அந்த தென் தாமரைக்குளம் காவல் அதிகாரி பிரைட் பிசல். இவரை சிறைக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் சிறைக்கு இன்சார்ஜ் ஆகி இருந்தது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெகன். இந்த ஜெகன் தான் அடிச்சிருக்கிறார். இவர் கிட்டத்தட்ட என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கையும் காலையும் சேர்த்து கட்டி போட்டு, நீங்க சினிமாவில் பார்ப்பீங்களா அதே மாதிரி கையும் காலையும் ஒரு கயிறுல கட்டி போட்டு இரவு முழுக்க அடிச்சிருக்கிறாங்க. மண்டை இருக்கு பார்த்தீங்களா, இதை தலையை திறந்து மருத்துவர் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய குழுவே போயிருக்கு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மருத்துவர்கள் போய் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சத்தியமூர்த்தி இருக்கிறார் அந்த மருத்துவ குழுவோட. அவங்க எல்லாம் சேர்ந்து வழக்கமாகவே அது நடக்கும். நீங்க வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் யாரோ இருக்குன்னா அவங்க கண்ணு முன்னாடி தான் அதெல்லாம் நடக்கும். இவங்க எல்லாம் பண்ணும்போது என்ன அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னா, வலது கை கால் கட்டப்பட்ட கயித்து புண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அந்த புண்ணு தெரியுது. ஸோ அப்போ கையும் காலையும் கட்டி போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், சிறையில் எதுக்காக ஒருத்தனுடைய கையும் காலையும் கட்டி போட்டீங்க? சிறையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கை காலை கட்டி போட்டிருக்கிறீங்களா?
எவ்வளோ பெரிய கிரிமினல் குற்றவாளியாக இருந்தாலும் சரி, கை காலை கட்டியெல்லாம் போடக்கூடாது. சங்கிலி கட்டி இழுத்துட்டு போய் சங்கிலி கட்டி ரூம்ல தொங்க வரதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தோட முடிஞ்சிருச்சு. எதற்காக கயிறு போட்டு சிறைக்குள்ள கட்டுனீங்க? 19 இடத்துல காயம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. எலும்பு பல இடத்துல முறிஞ்சிருக்கு. புடனியில கடுமையான தாக்கு. மண்டையில, இந்த மண்டையை பிளந்துதான் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. இந்த இடத்துல அப்படியே உள்ள கட்டி மாதிரி வீங்கி இருக்கு. அடி, அவ்வளவு அடி தலையில. போலீஸ்ட ஒருத்தன் சிக்குனா அவனை போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு அவனை ஒன்றும் இல்லாம பண்ணக்கூடிய இந்த சைக்கோ மனநிலை இருக்கு இல்லையா, இது ரொம்ப 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 ஆபத்தானது. போலீஸுக்கு எதிராக நடந்துக்கிட்டா, இல்லை போலீஸை கேள்வி கேட்டுட்டா, போலீஸ் பண்ணக்கூடிய தப்பை தட்டி கேட்டுட்டா உடனே அவனை ஒரு மிகப்பெரிய எதிரியாக்கி தன்னை மாத்திக்கிறதோ தான் பண்றது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காம இந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய பலம் இருக்கு இல்லையா போலீஸ்காரங்களுக்கு, அந்த இன்ஸ்டிடியூஷன் பலத்தை பயன்படுத்தி ஒருத்தனை போட்டு ஜெயிலில் கட்டி வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க. இதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வார்டன் ஜெகன் இருக்காரு இல்லையா, இவர் தான் கட்டி போட்டிருக்காரு, இவர் தான் அடிச்சிருக்காரு. இவர் அடிக்கும் போது மற்ற 2 பேரும் வேடிக்கை பார்த்துருக்காங்க. நமக்கு எதுக்குப்பா அந்த வம்பு, எவனோ என்னமோ பண்ணிட்டு. ஒரு காவலருடைய வேலை அது கிடையாது. ஒரு காவலர் அத்துமீறாரு, ஒரு வார்டன் இருக்காரு, வார்டனுக்கு கீழே அதிகாரிகள் இருக்கும்போது அவர் அத்துமீறாரு அப்படின்னா நீங்க தடுக்கணும். தடுக்கலன்னா நாளைக்கு இன்னைக்கு சபரிதாசன் இறந்து போயிட்டாரு, இன்னைக்கு எல்லாரும் நீங்க தான் பொறுப்பு. அப்போ உயரதிகாரி ஒருத்தர் ஒரு தவறு செய்யும் போது அதில் ஏதாவது ஒரு சிக்கல் நடந்தால் அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய எல்லா சபார்டினேட்டும் மாட்டுவாங்க. அதாவது மேலே ஒருத்தன் லஞ்சம் வாங்கும் போது கீழே லஞ்சத்தை ஷேர் பண்ற மாதிரி மேலே ஒருத்தன் குற்றம் பண்ணும்போது எல்லாரும் மாட்டுவாங்க. அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேஸ். வார்டன் ஜெகன் பண்ணிய தப்பால் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே, சாமியார் மேடம் சிவகுமாரா இருக்கட்டும், இல்லை தலைமைச் சிறை அதிகாரியா இருந்த சுரேஷா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே மொத்தமா மாட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா, காவல் நிலைய மரணம் அப்படிங்கிறத தாண்டி, இது ஒரு காவல் நிலைய மரணம் அப்படிங்கிறத தாண்டி, இல்லை காவல் நிலைய மரணத்தை நீங்க கொலையா பதிவு பண்றதை தாண்டி, திட்டமிட்டு யார் யார் நான் கேட்கக்கூடிய பொருளை, நீ கடை வச்சிருக்கலாம், அது வச்சிருக்கலாம், நீ லாரி ஓட்டலாம், வண்டி ஓட்டலாம், எனக்கு நீ இவ்வளவு மாசம் கப்பம் கட்டணும் அப்படின்னு போலீஸ்காரன் மிரட்டுறான் இல்லையா, இந்த மிரட்டல் விஷயத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஆட்களை குறி வச்சு தூக்கிட்டு போய் அடிச்சு கொள்றாங்க. அப்படிங்கிறது இது ஒரு கொலை குற்றம், டைரக்டான மர்டர் கேஸ். இது ஒரு கஸ்டடியல் டெத்தை தாண்டி. ஸோ அப்போ இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஆதாரம் என்ன அப்படின்னா, இந்த சபரிவர்மனுடைய அம்மா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வாக்குமூலத்தை ஏன் நீங்க இன்னும் கன்சிடர் பண்ணாம இருக்கீங்க? ஒரே ஒரு ஊடகத்தில் அவங்க பேசுனது வெளியே வந்திருக்கு. நியாயப்படி என்ன பண்ணணும்? காவல்துறை நீதிமன்ற தலைமையில விசாரணை நடத்தணும். அந்த விசாரணையில அந்த அம்மாவை பிரதானமான ஒரு முக்கியமான விக்டிமா எடுத்து, அம்மா என்ன நடந்துச்சு, எவ்வளவு நாளா இங்க போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க, போலீஸ் என்னென்ன கேட்டாங்க, நீங்க இந்த பத்திரிகை ஊடகத்துக்கு இப்படி பேட்டி கொடுத்துறீங்க, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அவங்களோட மனைவியிட்ட கேட்கணும். எல்லார்த்தையும் கேட்டு மொத்தமா பதிவு பண்ணி, இந்த கடை மட்டும் கிடையாது. அவங்க சொல்றாங்க இல்லையா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த திருந்தாமரைக்குளம் போலீஸ் ஸ்டேஷன் மொத்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எந்தெந்த கடையிலிருந்து இந்த போலீஸ் அதிகாரி எவ்வளவு பணத்தை வாங்கிட்டு இருக்காரு, இப்படி பணம் தராதவங்களை அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத ஒரு கலெக்டிவான விசாரணை நடத்தப்படணும். திரும்ப 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 என்ன வருத்தமா இருக்கு அப்படின்னா, போலீஸ் அடிச்சுட்டாங்க செத்து போயிட்டாங்க, போலீஸ் அடிச்சுட்டாங்க செத்து போயிட்டாங்கல்ல, போலீஸ் திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்கு. இவன் இருக்கக்கூடாது, இவன் ஏதோ ப்ரூஃப் வச்சிருக்கானாமே, நான் காசு கேட்டா தரமாட்டுக்கிறான், நான் சிகரெட் கேட்டா தரமாட்டுக்கிறான், இவன்ட்டு ஏதோ இருக்கு, இவனை விடக்கூடாது, இவனை அடிச்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இவர் அவரை கான்டாக்ட் பண்ணி, யாரு சிறையில் இருக்கக்கூடிய ஜெகனை கான்டாக்ட் பண்ணி, வார்டனை கான்டாக்ட் பண்ணி அடிக்க சொன்னாருங்கிற கேள்வி இன்னைக்கு இருக்கு. அவங்க அம்மா சொன்னது படி பார்த்தா, இந்த காவல்துறை அதிகாரி, அதாவது தென்தாமரைக்குள காவல்துறை அதிகாரி பிளிசில் அங்க சிறையில் இருக்கக்கூடிய ஜெகன் அவர்களை கான்டாக்ட் பண்ணி இவனை அடிச்சு கொள்ளு செய்யல அப்படின்னு சொன்னாராங்கிற கேள்வி வந்திருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் முழுமையாக விசாரிக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கு. விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அரசுல சில காவல்துறை மரணங்கள் நடந்திருக்கு. அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியா போன் போட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். யாருக்கிட்ட அப்படின்னா, அந்த இறந்து போன அந்த குறிப்பிட்ட நபர்களுடைய தாயார்கிட்ட மன்னிப்பு கேட்டப்ப அன்னைக்கு போராடினார் விஜய். இந்த அரசு சட்டம் ஒழுங்கே சரியில்லை, காவல்துறையில வச்சு அடிச்சு கொள்றாங்க, இது சாரி கேட்கக்கூடிய, அதாவது சாரிமான்னு கேட்கக்கூடிய அரசு. போன முதலமைச்சராவது சாரிமான்னு கேட்டாரு, நீங்க வாயே திறக்கலையே. சட்டமன்றத்துல 3 நாள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த 3ஆவது நாள் உங்களுக்கு யாரோ ஒருத்தன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா உடனே படம் இப்படிங்கிறது எல்லா செய்கையும் செய்றீங்க. அடிச்சு கொண்டிருக்கான் சார் போலீஸ்காரன், நீங்க தான் சார் காவல்துறை மந்திரி, நீங்க இது வரைக்கும் வாய் திறந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல. செத்து போன வீட்டுக்கு ஏதாவது பேசுனீங்களா? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கும் அவங்க குழந்தைக்கு யார் சார் பதில் சொல்ல போறா? அந்த குடும்பம் நடுத்தருக்கு வந்துருச்சு. அந்த குடும்பத்தை நீங்க வாய் திறந்து ஏதாவது பேசுனீங்களா? நீங்க தான் கை கொடுத்தாலே கை கொடுக்க மாட்டீங்க, அப்புறம் நீங்க போன் எப்படி எடுத்து பேசுவீங்க? இதே மாதிரிதான் கோயம்புத்தூர்ல சூலூர்ல இறந்து போன குழந்தை, அந்த பேரண்ட்ஸ்ட நீங்க போன் பண்ணி ஏதாவது பேசுனீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் குறைந்தபட்சம் அந்த வீட்டுக்கு போன் பண்ணியாவது பேசினார்.
ஆனா இந்த முதலமைச்சர் யார்கிட்டயுமே பேச மாட்டாரு, வீட்லயே உட்கார்ந்துருப்பாரு. திடீர்னு சட்டமன்றத்துக்கு வந்தா யாரோ எழுதி கொடுக்கறத பேசிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவார். அப்படிங்கும் போது வேதனையா இருக்கு. இந்த தாவேக அரசு வந்ததுக்கு பிறகு சட்டத்துறையா இருக்கட்டும் இல்ல காவல்துறையா இருக்கட்டும் ரெண்டும் மோசமாக சீரழிந்து விட்டது. இந்த சீரழிவுக்கு காரணம் என்ன? ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தனை தூக்கிட்டு போய் அடிச்சு கொல்லலாம் அப்படின்னு எப்ப முடிவெடுப்பான் அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய அதிகாரியை கண்டு பயமே இல்லை. மேல இருக்கக்கூடிய அதிகாரி யாரை கண்டு பயப்படணும்? முதலமைச்சரோ மினிஸ்டரோ கண்டு தான் பயப்படணும். யாரை கண்டும் பொருட்படுத்த வேண்டியதில்லை. எவன் என்னமோ பண்ணிட்டு போறான், நம்ம யாரை வேணாலும் அடிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிற மனநிலை எங்க இருந்து வருது? லா அண்ட் ஆர்டர். இந்த அரசுல என்ன வேணாலும் செய்யலாம், எவனும் கேட்க மாட்டான் அப்படிங்கக்கூடிய மனம் இருந்தால் மட்டும்தான் காவல்துறையா இருக்கட்டும் இல்ல ரவுடியா இருக்கட்டும் இஷ்டத்துக்கு கொலை பண்ணுவாங்க, திருடுவாங்க, பிட்பாக்கெட் அடிப்பாங்க, பெண்களை பாலியலா சுரண்டுவாங்க, குழந்தைகளை பாலியலா தொந்தரவு பண்ணுவாங்க. இது எல்லா அராஜகம் பண்ணுவானுங்க. அதாவது ரவுடிகளுக்கோ இல்ல காவல்துறையில் இருக்கவங்களுக்கோ மேல எவனும் நம்மளை கேட்க மாட்டான்டா, நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம்டா அப்படிங்கிற மனநிலை வந்தால் மட்டும்தான் இது போன்ற விஷயங்கள் நடக்கும். மனசாட்சி உள்ளவங்க கடந்த 60 நாட்களாக தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமாக இருக்குதுன்னு தினம் பத்திரிக்கை படிக்கிறவனுக்கு தெரியும். டெய்லி நீங்க ஒரே ஒரு பத்திரிக்கை, நான் சொல்றேன் ஒரே ஒரு பத்திரிக்கை எடுத்து தினம் என்ன நியூஸ் வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு லா அண்ட் ஆர்டர் கொடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த 60 நாள் தமிழ்நாடு எவ்வளவு மோசமான சூழலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வழக்குல குறிப்பாக சபரிவர்மனுடைய அம்மா கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தை எடுத்து அதுவும் பத்திரிகையிலே வந்திருக்கு. அதை தயவு செஞ்சு எடுத்து இந்த போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தணும், இல்ல நீதிமன்றம் இதை விசாரணைக்கு உட்படுத்தணும். காவல்துறை என்னவோ பண்ணிட்டு போகுது, நீதிமன்றம் நேரடியாக அந்த தாயாரினுடைய வாக்குமூலத்தை எடுத்து அதன் அடிப்படையில் இது விசாரணை நடத்தப்பட்டு இது ஒரு திட்டமிட்டு நடக்கப்படக்கூடிய கொலை என்பதை உறுதி செய்யணும், அதுக்குரிய தண்டனை கொடுக்கணும். இதுல சம்பந்தப்பட்ட இதை வேடிக்கை பார்த்த யாரும் தப்பித்து விடக்கூடாது. இதுக்கான தார்மீக பொறுப்பை காவல்துறை மந்திரியா இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு அந்த பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்.